கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் ஜெபம் பண்ண விருங்கள். அவர்களைப் போல நீங்கள் ஜெபம் பண்ணாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. சபை கூடி வருதலை நீர் ஆசீர்வதிக்கிறோம், மக்க நன்றி. 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படியாய் நீ பாராட்டி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. நாளுக்கு நாள் நாங்கள் விருத்தி அடைந்து வளர்ச்சி அடைந்து பெருகும்படி நீர் விரும்புகிறபடியால் மக்க நன்றி. வசனத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே மக்க ஸ்தோத்திரம். சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் நீருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரை கர்த்தாவுடைய வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறீர், இடைப்படுகிறீர், கற்றுக் கொடுக்கிறீர். அந்த நல் வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வசனத்தை செபமாக மாற்றுவதே சிறந்த செபம். என்னது? வசனத்தை செபமாக்குவதே சிறந்த செபம். வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதை அப்பியாசித்து அதை நம்பி அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து தேவனுக்கு தெரியப்படுத்துவதே ஜெபம். அல்லேலூயா. தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார் வசனத்தை. அந்த வசனத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதை நம்பி, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே, இதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதே ஜெபமாகும். உன்னதமான ஜெபம், தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அழுது கூப்பாடு போட்டு எனக்கு இந்த அதைத்தாரும் இதைத்தாரும் வீட்டைத்தாரும் நீதியைத்தாரும் அப்படின்னு சொல்லி கேட்கறது ஜெபம் கிடையாது. அது பழைய ஏற்பாடு. அழுது கூப்பாடு போட்டு கண்ணீர் விட்டதெல்லாம் பழைய ஏற்பாடு. தாவீது தன் கண்ணீரினாலே கட்டிலை நனைத்தான் இருக்கு. அன்னாள் தன் இருதயத்தை தேவனுடைய பாதத்திலே ஊற்றி விட்டாள் இருக்கு. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு விசுவாசம் உள்ள ஜெபம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் புதிய ஏற்பாடு. விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையை விசுவாசிக்கணும். கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கணும். கல்வாரி சிலுவையில இயேசுப்பட்ட தரித்திரத்தை நம்பணும். கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நம்பணும். கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவை நம்பணும். 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்த இயேசுவை நம்பணும். அதான் ஜெபம். கரங்களை தட்டி கர்த்தரை பற்றுவோம். அல்லேலூயா. இதை விட்டுட்டு அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படின்னு சொல்லி ஏதோ போய் கம்ப்ளைண்ட் பண்றது மாதிரி, ஒரு அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது மாதிரி, அது இல்ல இது இல்ல, பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே குறையா இருக்கு, நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், ஒண்ணுமே ஆக மாட்டேங்குன்னு போய் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது மாதிரிதான். அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணும்போது குற்றவாளிக்கு எப்படி இருக்கும்? பயங்கர கோபமா இருக்கும். அப்ப அந்த மாதிரிதான் இன்னைக்கு இயேசுவிடத்துல போய் எனக்கு அது இல்ல இது இல்ல, நான் தரித்திரமா இருக்கிறேன், நான் ஏழ்மையா இருக்கிறேன், நான் கடனா இருக்கு, ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. இது பிசாசின் ஜெபம். சரிங்களா? அழுது கூப்பாடு போட்டு கும்மிய அழுது புலம்பி குறை சொல்லி முறுமுறுத்து சண்டை. அப்ப தேவனுமே நம்பல. இந்த மாதிரி அழுது கூப்பாடு, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அழுது கூப்பாடு போட்டு அது இல்ல இது இல்ல, அதைத்தாரு இதைத்தாரும் ஜெபம் பண்றவன் இன்னும் இயேசுவை அறியவில்லை, கல்வாரி சிலுவை அறியவில்லை, இயேசுவின் வல்லமை அறியவில்லை, இயேசுவின் வார்த்தை அறியவில்லை. அல்லேலூயா. இயேசுவை அறிந்து கொண்டவன், தகப்பனை அறிந்து கொண்டவன் எந்த பிள்ளையாவது பயப்படுமா? தகப்பனும் எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு, எங்க அப்பா இருக்கிறாரு, அவர் எனக்காக பாடுபட்டு இருக்கிறாரு, அவர் எனக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு அப்படின்னு நம்புவானா? அப்பா இல்லாதவன் தான் கவலைப்படணும். ஆனா இவர் உன்னதமான தகப்பன், உண்மையான தகப்பன், சிநேகிதர், நண்பன்,
தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை பொருத்துமா? அல்லேலூயா. அப்ப கல்வாரி சிலுவையில அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். அப்ப வசனத்தை செபமாக மாற்றுவதுதான் செபம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியானவருக்கு தோத்துறோம். முன்னால எனக்கு அது இல்ல இது இல்ல, அந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் இருக்கிறான், நானும் ஊழியம் தானே செய்யறேன், எனக்கு அது இல்ல இது இல்ல. இப்ப வந்து எனக்கு இருக்கு எதுவுமே இல்லாட்டியாலும் ஏசு எனக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை போடுறார். அல்லேலூயா. எல்லாமே உடையவர், எல்லாமே உடையவர். அவர் சொல்றாரு, வானமும் பூமியும் என்னது நிறைந்திருக்கின்றாரு. வானம் எனக்குரியது, பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாமே பூமியில இருக்கிற எல்லாமே நமக்கு தான். சங்கீதம் 2:8 என்ன சொல்றது? என்னை கேளுமப்போல் சாதிகளை சுதந்திரமா பூமி நிலை சொந்தமாக தருவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாதிகளை தாருன்னு சொல்லக்கூடாது, சனங்களை தாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நீ சனங்களை எனக்கு வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பூமி முழுவதும் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக தோத்துறோம். செபத்தை அப்படி மாத்தணும். அதைத்தாரு இதைத்தாருன்னு கேட்க கூடாது. இன்னைக்கு அதை நம்ம தெளிவாக கற்றுக் கொடுப்போம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம செபத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற, செபத்துக்காக ஒரு மாடலை தெரிந்து கொள்ளுகிற ஒரு சங்கீதம் 23ஆம் சங்கீதம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆராதனையிலும் 23ஆம் சங்கீதத்தை வாய்ச்சோம். இன்னைக்கு நம்ம செபமாக மாற்ற போறது, அது வசனத்தை எப்படி செபமாக மாற்றுவது அப்படிங்கிறத 23ஆம் சங்கீதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். 23ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 23ஆம் சங்கீதம் எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்? பழைய ஏற்பாடு கூப்பாடு போடுவது, புதிய ஏற்பாடு விசுவாசம் உள்ள செபம். விசுவாசம் உள்ள செபம் என்னது? அந்த வசனத்தை எடுப்போமா? யாக்கோப்பு முதல்ல விசுவாசிப்பதே செபம். நல்லா கவனிங்க. இயேசுவை விசுவாசிப்பது, கல்வாரி பாடுகளை விசுவாசிப்பது, அதை பேசுவது, அதை அறிக்கை செய்வது, சுதந்திரிப்பதுதான் செபம், உன்னதமான செபம். முதலாவது விசுவாசிப்பதே செபம். யாக்கோப்பு 5:15 விசுவாசம் உள்ள செபம் பிணியாளிய ரட்சிக்கும். என்னது? விசுவாசம் உள்ள செபம் பிணியாளிய ரட்சிக்கும் சொல்லப்படுது. அப்ப வியாதியை சுகமாக்குறதுக்கு ஆண்டவரே வியாதியை குணமாக்கும், எனக்கு ஒரே வலியா இருக்கு, ஒரே வேதனையா இருக்கு, ஏன் பணம் பூரா மருத்துவமனைக்கு போகுது, இது குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை வந்து சிலுவைக்கு முன்பாக வைக்க கூடாது. விசுவாசத்தை தான் சிலுவைக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கணும். அர்ப்பணிப்பத்தான் சிலுவைக்கு முன்பாக வைக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதைத்தான் சிலுவைக்கு முன்பாக வைக்கணும். ஆண்டவரே, எனக்காக எல்லாம் செய்து விட்டீர், என் நோய்களை சிலுவையில சுமந்து விட்டீர், என் பேய்களை சிலுவையில சுமந்து விட்டீர், என் தரித்திரத்தை சிலுவையில சுமந்து விட்டீர். அப்ப விசுவாசம் உள்ள செபம் பிணியாளிய ரட்சிக்கும். உங்க வியாதி சிலுவையில சுமந்துக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு சுகர் கிடையாது, ஆனா நீங்க சுகரை வரவேற்கிறீங்க, சுகரை மகிமைப்படுத்துறீங்க. சுகரை பத்தி பேசவே கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ ஊழியக்கார சுகரை பத்தி, பலவீனத்தை பத்தி, வியாதியை பத்தி வாயில பேசவே கூடாது. அது வந்து பேய பேசக்கூடாது வாயில. அப்ப இயேசுவைத்தான் உயர்த்தணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ள செபம் பிணியாலே ரட்சிக்கப்பட்டது. நீங்க எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே உங்க வியாதி சிலுவையில முடிஞ்சது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்க நோய்களை சிலுவையில சுமந்து விட்டார், உங்க பேய்களை சிலுவையில சுமந்து விட்டார், உங்க பலவீனங்கள், தரித்திரங்கள், கடன்கள் எல்லாமே சிலுவையில சுமந்து விட்டார். ஆனா உங்களுக்கு இருக்கிறது மாதிரி இருக்கும். அதற்கு எதிர்த்து நின்று போராடணும். இயேசுவ நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துற, கடன்கார ஆவிகளை சபிக்கிற, வியாதியை உன்னை இயேசுவ நாமத்துல சபித்து விரட்டுகிற அந்த விரட்டக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ள செபம் புண்ணியாளியை ரட்சிக்கும். மத்தேயு 21:22 சொல்றாரு, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் செபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப செபத்துல எதை கேட்கிறோம்? செபத்துல எதை கேட்கணும்? விசுவாசத்துல கேட்கணும். ஆண்டவரே, என்னை சுகமாக்கி விட்டதற்காய் தோத்திரம், என்னை குணமாக்கி விட்டதற்காய் தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போய் பார்க்கணும். அல்லேலூயா. நமக்கு சுகம் இல்லையா, சுகம் இருக்கிறது மாதிரி விசுவாசிக்கணும். பணம் இல்லையா, பணம் இருக்கிறது மாதிரி பேசணும். ஆளுகை இல்லையா, ஆளுகை இருக்கிறது மாதிரி பேசணும். தெருவுல பிச்சைக்காரி மாதிரி நடக்க கூடாது. அல்லேலூயா. கடைங்கார மாதிரி நீங்க முதல்ல நடக்க கூடாது.
கடன் இருக்கலாம், நீங்க ராஜா மாதிரி நடக்கலாம். ஆனா அவன் பேசுவான், பாரு வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியல, அவனுக்கு நடைய பாருண்டுவான். நட நல்லா நடக்கணும், இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல செபிக்கணும், இயேசுவை போல விசுவாசிக்கணும். அல்லையா? இப்படி பண்ணும்போது அந்த லக்கல் பண்றியா பார்த்தல, அவன் கடன் அவனை தூக்கி எரியும்படியா கர்த்தர் அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை முட்டுமா. அப்ப இல்லாதவைகளை இருக்கிற போல் பேசுறதுதான் கடன், ஜெபம். சரிங்களா? அப்ப கடன் 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 பேசுறது ஜெபம் கிடையாது. கடன் அடைக்க உதவி செய்யும். கடனை சிலுவையில சுமந்து நீங்க இயேசுகிட்ட போய் முழங்கால் படிவிட்டு, இயேசுவே நான் கடன்ல சிக்கிட்டேன், என் கடன்களை நீங்க மன்னிங்க, என் கடன் அடைக்க உதவி செய்யுங்கன்னு சொன்னா இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? 2026ஆம் ஆண்டுக்கு முன்னாலேயே உன் கடனை நான் சிலுவையில சுமந்துட்டேன், உன் தரித்திரத்தை சிலுவையில சுமந்துட்டேன், உன் நோய்களை நான் சிலுவையில சுமந்துட்டேன், இப்ப அதுக்குமா வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க, நான் செஞ்சு முடிச்சுட்டேன், தோத்திரம் பண்ணிட்டு போமான்றுவார். அல்லையா? அப்ப தோத்திரம் பண்ணுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துறன்னு சொல்ல, ஆண்டவரே என் கடனை முறியடிக்க போயிரு உமக்கு ஸ்தோத்திரம், கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம், நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறது ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் தோத்திரம், ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறவங்க தோத்திரம். இன்னைக்கு எனக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கவலை இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், நண்பர்கள் எல்லாம் இருக்கலாம், உறவுகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அத்தனையும் நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அந்த கல்வாரி சிலுவைக்காய் தோத்திரம், கல்வாரி பாடுகளுக்காய் தோத்திரம், கல்வாரியில சித்தப்பட்ட ரத்தத்துக்காய் தோத்திரம், கல்வாரியில மரித்திர நமக்கு தோத்திரம், 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்த நமக்கு தோத்திரம். பிதாவின் இடத்துல எனக்காக இப்பொழுதும் நீர் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இதுதான் உலகத்திலே விலையேறப்பட்ட மிகச்சிறந்த ஜெபம். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு கூப்பாடப்படக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் ஒரே ஒரு ஜெபம் தான் இப்ப பண்றேன், மத்ததெல்லாம் துதி தோத்திரம் தான். வேற ஒரே ஒரு ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? வசனத்தை எடுப்பேன், மத்தேயுல எடுப்பேன், எடுத்து வச்சுட்டு லூக்காவில் எடுத்து வைப்பேன், எடுத்து திருப்பி வச்சுட்டு அந்த வசனத்தை எடுப்பேன், எடுத்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, என் நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாக, தாயவாவது தகப்பனையாவது சகோதரனையாவது சகோதரியாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலும் மறுமையிலும் 100 தனையாய் பெறுவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நான் என் தாயையும் என் தகப்பனையும் என் இனத்தையும் என் சகோதரனையும் என் சகோதரியும் எனக்கு உண்டான வீடு வாசல் உடைமைகள் எல்லாம் போனா போதும் சொல்லி விட்டுட்டு, நீ உம்முடைய கர்த்தருடைய உம்முடைய வேத புத்தகத்தை மட்டும் கையில தூக்கிட்டு என் மனைவி பிள்ளைய கூப்பிட்டுட்டு உன் ஊழியத்தை செய்ய வந்தேனே, உடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, நீர் என்னை கைவிடாத தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஜெபம். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், நேத்து வந்த ஊழியக்காரன் முன்னேறிட்டான், நேத்து வந்த ஊழியக்காரன் கார் வாங்கிட்டான், இன்னைக்கு வந்த ஊழியக்காரன் 2 வீலர் வச்சிருக்கிறான், எனக்கு 2 வீலர் இல்லையே, எனக்கு எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. எனக்கு பெஸ்டானது இருக்கு. அல்லேலூயா. நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல நல்ல உணவு இருக்கு, நல்ல ட்ரெஸ் இருக்கு, நல்ல நல்லா இருக்கு. நல்ல பணக்காரனா இருக்கிற ஊழியக்காரன் தூங்குறதுக்கு நேரம் இல்லைங்க. நல்லா படுத்தா 8 மணி நேரம் நல்லா தூங்குறேன், 8 மணி நேரம் நல்லா துதிக்கிறேன், 8 மணி நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். அவன் பாக்கியவானா நான் பாக்கியவானா? அவன் தூங்குற பாஸ்டர் தூங்கவே நேரம் இல்லைன்றா. அதுக்கா தேவன் அழைச்சாரு? நல்லா தூங்குறதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரு, நல்லா சாப்பிடுறதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரு, நல்லா உண்மையா வேலை செய்யறதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரு, கிடைக்கிற வருமானத்தை நல்லா அனுபவிச்சு சாப்பிடுறதுக்கு அழைச்சிருக்கிறாரு, சாப்பிட்டதும் கொஞ்சத்தை தன் சுத்தி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் உதவி செய்யும்படிக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். அவர் தான் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. வந்ததுமே ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு ஏதோ ஊழியம் செய்யறேன்னு சொல்லி அதை போட்டோ எடுத்து அங்க போட்டு இங்க போட்டு இமெயில்ல போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு யூடியூப்ல போட்டு அதை ரெக்கார்டு பண்ணி பாஸ்வேர்டு பண்ணி பலருக்கு அனுப்பி பொய் கணக்கு எழுதி பொய் ரிப்போர்ட் தயார் பண்ணி பொய் சாட்சிகளை பேச வச்சு அதை வீடியோ எடுத்து சம்பளங்களை வாங்கி பணத்தை வாங்கி கார் வாங்கி லேண்டுகளை வாங்கி பெரிய கட்டடத்தை கட்டி பெரிய வீடை கட்டி நல்லா போட்டு ஷூட்டை போட்டு நான் பெரிய ஊழியக்காரனா அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனே கிடையாது. அல்லேலூயா.
அன்பா இருக்கணும், அரவணைப்பா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், இரக்கமா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், எல்லாருக்கும் நற்செய்தியை போதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும், கிடைக்கிற வருமானத்தை நல்லா சாப்பிட்டு கொஞ்சத்தை எடுத்து தன்னை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் நன்மை செய்து தான தர்மம் பண்ணணும். அவன் தான் தேவனால் அழைக்கப்பட்ட உண்மையான ஊழியக்காரன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம கோட் சூட்டு போட தெரியாதா? கோட் சூட்டு போட தெரியுமா, போட தெரியாதா? இன்னைக்கு போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு போனா இன்னைக்கே எடுத்துட்டு வர முடியும். இன்னைக்கு போய் 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு இல்ல, யாருக்காவது கேட்டாலே கொடுத்துருவாங்க. எனக்கெல்லாம் அப்படி ஆளுகள் இருக்காங்க. எனக்கு ஒரு கோட் சூட்டு போடணும் ஆசையா இருக்குங்க. நான் கோட் சூட்டு போட்டு கொடிமங்கலத்துல வீதியில் நடந்து வந்தா பயங்கரமான பைத்தியக்காரன் போறான்னு சொல்லுவாங்க. அல்ல இல்லையா? அது எந்த இடத்துல போடணும், எங்க போடணும், எப்படி போடணும். இப்போ ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, கோட்டு சூட்டு போட்டோன்னு இந்த ஆளு பைத்தியம் முடிச்சுக்கன்னு பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? தமிழமே படித்த பேரறிஞர் அண்ணாவே அமெரிக்கா மாகாணத்துல கதர் வெட்டி கதர் சட்டையை போய் பேசிட்டு வந்தாரு வெள்ளக்காரனுக்கு. அல்ல இல்லையா? அப்படி காலங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப நான் வந்து விக்டர் சேவலுக்கு கோட்டு சூட்டு போய் இப்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம். போட முடியாதா? கார் வாங்க முடியாதாங்க? கார் வாங்க முடியாதா? ₹1 இல்லாம நீ போய் கார் வாங்கிட்டு வர முடியும். அப்படி வசதி வாய்ப்புகள் இருக்கு. கார் கம்பெனியில வசதி இருக்கு. அதுக்கு 4 பேரை செட்டப் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க முட்டா பையங்க. ஏன்னா இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு பூரா கேட்க கொடுக்குற முட்டாளுக இருக்காங்க பாத்தீங்களா? அதனாலதான் அவன் வந்து ஊழியம் செய்யாம அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். கார் வாங்க முடியும். கார் வாங்கிட்டு வந்தா நான் ஊருக்குள்ள வர முடியாது, கொடிமங்கலத்துக்குள்ள வர முடியாது. கேட்டா ரோட்ல தான் நிக்கணும். நைட்ல வேணா உடச்சு போடுவான், தூக்கிட்டு போடுவான். ஏன்னா இந்த தெருவிலையும் வர முடியாது, இந்த தெருவிலையும் வர முடியாது. பேர்வாதி பேருக்கு காலராவே வந்துடும். அப்படியாப்படு. ஆனா கார் வாங்கணும். எப்ப வாங்கணும்? எப்ப வாங்கணும்? நம்ம அடுத்த இந்த மலைப்பட்டி பகுதியில் ஆலயம் கட்டணும் இருக்கோம். குறைஞ்சது ஒரு 2000 விசுவாசிகளாவது இருக்கணும். அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? சொல்லுங்க. 2000 விசுவாசிகள் இருக்கணும். இஎம்ஐ கட்டக்கூடாது. பெட்ரோல் காரை போட்டு பாஸ்டர் விசுவாசிகிட்ட சொல்லக்கூடாது, பெட்ரோல் இல்ல, ஊழியத்துக்கு போகணும், பெட்ரோல் இல்ல, ஏதோ காணிக்கையை பார்த்து போடுங்க, கொஞ்சம் தாராளமா போடுங்க, அப்படி பேசிட்டு இருக்க கூடாது. காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அல்ல இல்லையா? ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்ல இல்லையா? அடங்கி இருந்து முறுமுறுக்காத, குறை சொல்லாத, சந்தேகப்படாத, அவரை தோத்திரம் பண்ணு. அதான் ஜெபம். அவரை மகிமைப்படுத்து. அதான் ஜெபம். அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, மரித்து இருக்கிறாரு. ஒரு தாய் தகப்பன் உனக்காக மரிச்சாங்களா? அண்ணன் தம்பி மரிச்சானா? உற்றார் உறவை மரிச்சாரா? எனக்காக ரத்தம் சிந்திர இயேசுவுக்காக நான் நிக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக மரித்த இயேசுவுக்காக நிக்கிறேன். அதுதான் ஜெபம். சும்மா உபவாசம் போட்டு ஜெபம் ஜெபம்னு சொல்லி கூக்குரல் பண்ணி கூப்பாடு போட்டு அதைத்தார இதைத்தார அதுல சொல்லி புலம்பி ஜனங்கிட்ட போய் பணங்களை கலெக்ட் பண்றது ஜெபம் இல்ல. இயேசுவை மகிமைப்படுத்துவதே ஜெபம். அல்லேலூயா. ஆமா. முதலாவது என்ன பார்த்தோம்? விசுவாசிப்பதே ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோப்பு 5:15, மத்தேயு 21, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வது. அதான் ஜெபம். 2வது வசனத்தின்படி சொல்லி ஜெபிப்பதே ஜெபம். வசனத்தை சொல்லி ஜெபிப்பதான் ஜெபம். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். எப்படி வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறது? உங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு, கடன் இருக்கா, வியாதி இருக்கா, பலவீனம் இருக்கா, எதிராளிகள் இருக்காங்களா, சூழ்நிலைக்கு தக்கவாறு வசனத்தை எடுத்து அதை வாசித்து அதை தியானம் பண்ணி நம்பி அதற்காக தோத்திரம் பண்ணி அந்த வசனத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துவதான் ஜெபம். என்னங்க அவர் சொன்ன வசனத்தை அவருக்கு தெரியப்படுத்துறதா? அவர் அப்படின்னா மறந்துடுவாரா அப்படின்றது அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாடலை நான் காமிக்க போறேன். ஒரு மனுஷனை. யாக்கோப்பு என்றால் எத்தன், திருடன். கவனிக்கிறீங்களா? திருடன். அந்த திருட்டு பைய ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை எடுப்போம். 32, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 32:9 வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு யாக்கோப்பு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்றான். என்ன சொல்றான்? இந்த செபத்தாவே, இது யார் சொன்ன செபம்டா? இது ஆண்டவர் சொன்ன வார்த்தைய ஆண்டவருக்கு காமிக்கிறான். எங்க இந்த வசனத்தை ஆண்டவர் காமிச்சாரு? 28 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 28. ஆதியாகமம் 28 எடுங்க. 15வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிப்போம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் யாக்கோப்பு எங்க சொல்றாரு? 32:9 சொல்றாரு. பின்பு யாக்கோப்பு, என் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாய் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்றார். அல்லேலூயா. இதுதான் ஜெபம். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். இதே ஜெபத்தை இயேசுநாதரும் கோட்பாடு பண்றார். மத்தேயு 4 என்ன சொல்றாரு? பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்ன்றாரு. இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழை பேசுகிறவனே பிழை பண்றாரு. இது எங்க இருக்குன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு மோசே மூலமா கர்த்தர் சொன்ன வார்த்தையை இயேசு எடுத்து அப்படியே சாத்தானுக்கு அப்ளை பண்றாரு. அல்லேலூயா. அப்ப உடனே அவரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா? பிதாவின் நாமத்தினாலே பிசாசவனை கடிந்து கொள்கிறேன், பிதாவின் நாமத்தினாலே பிசாசை அப்பாலே போண்டவரு அந்த வனாந்தரத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா? இயேசு ஜெபமே பண்ணல, வார்த்தையை பேசுறாரு. வார்த்தை தான் மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு. கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய வியாதிக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை. மனுஷனுடைய கடன்களுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை. மனுஷனுடைய தரித்திரத்துக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை. மனுஷனுக்கு வருகிற தோல்விகளுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை வெற்றியாக இருக்கிறது. வார்த்தையை செபமாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இந்த யாக்கோப்பு தேவன் சொன்னதை ஞாபகப்படுத்துறான். இப்படி சொன்னீங்களப்பா, நீர் தானே என்ன சொன்னீர், நீர் தானே என்ன அழைத்தீர். அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும், வார்த்தைய செபமாக்குறது. சரிங்களா? சரி, இப்ப 3வது என்ன பார்க்க போறோம்? வசனத்தின்படி வசனத்தை சொல்லி செபிப்பது எப்படி. இப்ப சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சங்கீதம் 23ல 6 வசனங்கள் இருக்கு. 6 வசனம் இருக்கு. இந்த 6 வசனத்தை 3 ஜெபங்களாக பிரிக்கணும். 3 ஜெப குறிப்பாக நம்ம பிரிச்சு வச்சு உபவாசம் இருந்தோ அல்லது காலையில ஒரு 10 மணில இருந்து 1 மணி வரைக்கோ அல்லது 2 மணி வரைக்கோ நல்லா ஒவ்வொரு வசனத்துக்கா தோத்திரம் பண்ணி அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அந்த 2 வசனங்களவா 3 ஜெப குறிப்புகளாக பிரித்து நம்ம ஜெபங்களை ஏற்பட போனால் அதை சொன்ன பிரகாரமே நம் வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஏன்னா அவர் சொன்னவர் செய்யாது இருக்கிற தேவனல்ல. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொல்லி இந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போகாதுன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஃபர்ஸ்ட் 2 வசனத்தை ஜெபமாக்க போறோம். சங்கீதம் 23ல 1-2 வசனங்களை வாசிப்போம். கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இத ஒரு ஜெபமாக்கணும். எப்படி ஜெபமாக்கணும்? பிரச்சனைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம். அதன் நடுவுல இந்த வசனத்தை நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 100 தடவையாவது வாசிக்கணும், அறிக்கை செய்யணும். இந்த 3 ஜெப குறிப்பையும் சங்கீதம் 23 ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு 2 வசனத்துக்கு 1 மணி நேரம், அடுத்த 2 வசனத்துக்கு 1 மணி நேரம், அடுத்த 2 வசனத்துக்கு 3 மணி நேரம் நீங்கள் தேவனை துதித்து தோத்தரித்து மகிமைப்படுத்தி இந்த வசனங்களை 100 தடவை 300 தடவை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது 3 மணி நேரம் ஜெபித்தால் உங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க பார்க்க முடியும். நான் பார்த்துக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். என் எதிரிகள்
அழிவதை நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். என் எதிரிகள் மறைவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் எதிரிகள் என்னை விட்டு பிரிந்து மறைந்து போவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனுங்க. அதைத்தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னைய இந்த ஊழியத்துல இவனை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சவன் இன்னைக்கு எங்க இருக்காடே எனக்கு தெரியல. விக்டர் சேவால் காணாம போயிருவான்னு பேசினவன் திட்டமிட்டவெல்லாம் இங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. என் எதிரிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. என் எதிரிகள் அழிவதையும் என் எதிரிகள் என்னை விட்டு மறைந்து போனதையும் நான் என் வாழ்க்கையில பார்த்து ரசித்துக் கொண்டு தேவனை துதிக்கிறேன். கரங்களை தண்ணி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க வேதத்தை திறந்து வைத்து முழங்கால்ல நின்று வாசிங்க. 3 மணி நேரம் முழங்கால நிற்கிறோம். முழங்கால்ல நின்று இந்த 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் முழங்கால் நின்று கர்த்தர் கர்த்தாவே இப்பொழுது நான் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிலுவைக்கு முன்பாக நீ ஒப்பு கொடுக்கிறேன், கல்வாரி ரத்தத்துக்கு முன்பாக நீ ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அணையில கொண்டு வந்து என்னை வைத்திருக்கிறதுக்காக தோத்திரம் என்று சொல்லி அவரை தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லி இருக்கிறீரே நம்புறேன்னு சொல்லுங்க. சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே விசுவாசிக்கிற. 1 மணி நேரம் போயிடுச்சா, அடுத்து 1 மணி நேரம் 2 வசனம் 3-4 வசனங்கள். சங்கீதம் 23-4 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இத 1 மணி நேரம் எடுங்க. முழங்கால நின்று வாசிங்க, தியானம் பண்ணுங்க, 100 முறை பேசுங்க. எப்படி பேசணும்? அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியினை தேற்றும். இந்த செபத்தை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே என் ஆத்துமாவை நீ நேசிக்கிறீர், என் ஆத்துமாவை நீர் மேற்றி இருக்கிறீர், உமக்கு தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல ஒருவேளை இருக்கலாம், நான் கடன்ல இருக்கலாம், நான் பிரச்சனையில இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே நான் அதை பார்ப்பதில்லை. நான் உடைய கல்வாரியின் சிலுவையை நோக்கி பார்க்கிறேன், கல்வாரியில் சிந்தின உடைய ரத்தத்தை பார்க்கிறேன், உடைய மரணத்தை பார்க்கிறேன், உடைய உயிர்த்தெழுதல் பார்க்கிறேன். எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நான் மரணத்தின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், கடன் பிரச்சனைக்கு பயப்பட மாட்டேன், வேதனைக்கு பயப்பட மாட்டேன், துயரத்துக்கு பயப்பட மாட்டேன், என் எதிரிகளை பார்த்து பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால் எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கரங்களை தட்டி கர்த்தர் இப்படி சபமாய் மாற்றுங்க. ஜெபத்தை மாத்துங்க. தயவு செய்து இந்த அது இல்ல இதெல்லாம் புலம்பாதீங்க. என்னைக்குமே ஜென்மத்துக்கு நீங்க உருப்பட முடியாது. அந்த மாதிரி ஜெபம் பண்ணீங்கடா, வளர்ச்சியை பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இந்த விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி ஜெபத்துக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. என்ன பாருங்க, ஏன் திடீர்னு ஏன் பொருளாதார வசதி ஏன் வரல, ஏன் பெருக்க வரல? பொருளாதார வசதி வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி பைப்பில் ஆராய்ச்சி பண்ண முடியாது, வசனத்தை இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண முடியாது. நான் இந்த கோட்டு சூட்டை போட்டு கூட்டம் போய் 4 பேரோட கும்மல் அடிச்சு ஜாலியா போயிருவேன். பைப்பில் அப்படியே கர்த்தருடைய வசனம் அப்படியே மூடி போகும். அதுக்காகத்தான் கர்த்தர் எனக்கு என்னைய அவருடைய மடியில வைத்து உட்கார வைத்து இரவும் பகலும் நான் இருக்கேன் என் வார்த்தை இருக்குன்னு சொல்லி இரவும் பகலும் வாசிக்க வைக்கிறாரு, பேசுறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. அதற்கு தோத்திரம். இப்ப 2 மணி நேரம் முடிஞ்சு, அடுத்து 3வது ஒரு 3 மணி நேரம், 1 மணி நேரம். கடைசி 2 வசனங்கள் 5-6 வாசிப்போமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்தமா சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வசனத்தையும் 100 தடவை சொல்லுங்கன்னு இந்த 6வது வசனத்தை 1000 தடவை நீங்க சொல்லுங்க. படுத்திருக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, நடக்கும் போது, சமையல் பண்ணும்போது, வேலை செய்யும் போது, டிராவல் பண்ணும்போது, 2 வீலர்ல போகும்போது, கார்ல போகும்போது 1000 தடவை சொல்லுங்க. என்னது? 1 நாள் 2 நாள் இல்லைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எப்படியாப்பட்ட ஜெபம், அற்புதமான ஜெபம். இந்த ஜெபத்தை எப்படி எடுக்கணும்?
ஆண்டவரே, என் சிலுவைக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். என் சத்துருக்களின் வல்லமைகளை சிலுவையில நீர் சுமந்து விட்டீர். சாத்தானை சிலுவையில நசுக்கி விட்டீர். என் எதிராளியை நீர் அழித்து விட்டீர். அதற்காக தோத்துறோம். எனக்கு இப்பொழுது பயம் இல்லை. என் எதிராளிகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை வைத்திருக்கிறீர். என் தலையெண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பரிசுத்தாவுடைய அன்பு என் இருதயத்தை நிரப்புகிறது. ஆண்டவரே, தேவ தூதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். நீர் என் கூடவே இருக்கிறீர். ஆண்டவரே, என் தலை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சிறையிறப்பு முறிகிறது. என் கடன்கள் முடிகிறது. என் பலவீனம் முறிகிறது. என் விரோதிகள் அழிகிறார்கள். ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். சிலுவைக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கிறேன். என் தேவாதி தேவனே துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையின் கிருபையினை தொடரும். என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய வீட்டிலேயே நான் நிலைத்திருப்பேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை துதிக்கிறேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை தோத்தரிக்கிறேன். எப்படியாப்பட்ட ஜெபம்! இந்த மாதிரி ஜெபத்தை விட்டு விட்டு நீங்க அழுது புலம்பி கூப்பாடு போட்டு குப்பை தொட்டியில குப்பை கொட்டுறது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவர் துர்நாற்றம் குறை சொல்லி ஜெபிக்க இல்ல, அது இல்ல இதுலன்னு சொல்லிக்கிற இடத்துல துர்நாற்றத்தின் ஜெபம். துர்நாற்றத்தை பக்கத்துல நம்மளே நிற்க மாட்டோம். அவர் வானத்தையும் பூமியை படைத்தவர். அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவர். துர்நாற்ற குப்பை தொட்டியில வந்து நிற்பாரா? நம்ம ஜெபத்தை ஒரு குப்பை தொட்டியை போல வச்சிருக்கிறோம். குப்பை தொட்டியில குப்பை அழுகிற குப்பைக்காரனை போல இயேசுவை முன்னால நிறுத்திட்டு எனக்கு அது இல்ல இது இல்ல பிரச்சனை, அந்த போராட்டம் இந்த போராட்டம், அவன் என்னை வயிறியான் திட்டியான், குப்பையை கொட்டிட்டே இருக்கும். அவர் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர் எழுந்து போயிடுறார். குப்பை தொட்டி ஜெபம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் உண்மையான ஜெபம். அடுத்து கடைசியாக இப்ப 3 மணி நேரம் இந்த மாதிரி எல்லாம் ஜெபம், ஒரு 6 வசனத்தை 3 மணி நேரம் தியானம் பண்ணி பாருங்க. அமெரிக்க தேசத்துல ஆண்ட்ரூ வமக்குன்னு ஒரு மனிதன் இருக்காரு. ஆண்ட்ரூ வமக்கு ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதை வாசித்து அதை அறிக்கை செய்து விசுவாசித்து 13 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுவாராம். 13 மணி நேரம், 12 மணி நேரம் பகல் போயிடுச்சு. காலை 6 to மாலை 6 12 மணி நேரம். அதுக்கு மேலையும் 13 மணி நேரம் ஒரே ஒரு வசனத்தை அந்நிய பாஷையில பேசி தியானிப்பாராம். அல்லேலூயா. நம்ம 6 வசனத்தை ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? விசுவாசிக்க கூடாதா? அப்ப ஆசீர்வதி சும்மா வராது. எல்லாமே கிறிஸ்தவ பொம்பளைகளும் கிறிஸ்தவ ஆம்பளைகளும் ஏதோ உபவாச ஜெபம், ஏதோ ஆல் நைட் பிரேயரு இப்படின்னு பண்ணி ஓட்டாண்டியாத்தான் இருக்கிறான். பிள்ளைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. சந்ததி வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. அவன் ஊழியம் செய்ய அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. காரணம் என்ன? வசனம் இல்ல, உபவாசம் இருக்கு. உபவாசத்தை குற்றப்படுத்தல, ஜெபத்தை குற்றப்படுத்தல, முழு ஜெபத்தை குற்றப்படுத்தல. இயேசு இல்ல, இயேசு வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை இல்லாத ஜெபத்துக்கு எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஜெபிக்கணும். வசனத்தை எடுத்து வச்சு வசனத்தை மையமாக வைத்து அதை ஜெபமாக மாற்றணும். வசனத்தை உபவாசமாக மாற்றணும். வசனத்தை அந்நிய பாஷையா மாற்றணும். வசனத்தை துதியா மாற்றணும். வசனத்தை தோத்திர பலியா மாற்றணும். கரங்களை தட்டி கர்த்தரை. அல்லேலூயா. கடைசியாக 4வது காரியம், முடிவுரையாக சூழ்நிலைக்கு தக்கவாறு வசனத்தை எடுத்து வைக்கணும். கடன் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. திராணிக்கு தக்க 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. சிலவர் கோடிக்கணக்கில் இருக்கான். சிலவர் குடும்பமா தூக்கு போட்டு செத்துடலாம்னு இருக்கும், அவ்வளவு பிரச்சனையா இருக்குன்றான். அப்ப வசனத்துக்கு தக்கவாறு என்ன எடுக்கணும்? உபாகமம் 15:6-5 எடுக்கணும். உபாகமம் 28:12 எடுக்கணும். பிலிப்பியர் 4:13-19 எடுக்கணும். இந்த வசனங்களை மனப்படமா சொல்றேன். உபாகமம் 28:12 காலத்தில் ஒரு தேசத்தில் மகிமை பண்ணுங்க, வானத்தை திறந்து இடம் கொள்ளாம